ஹாய்! வெல்கம் டு மை விமென்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா, நாக்குல எச்சி ஊற வைக்கக்கூடிய ஒரு மூலிகை கீரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. ஊறுகாய் மாரி இதுவும். இந்த கீரைய நம்ம நனைச்சாலே நாக்குல அவ்வளோ எச்சி ஊறும். இங்க பாருங்க, இது வந்து அ இது அவரைக்காய், செடி அவரை சூப்பரா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. 2டே 2 செடி தான் எவ்வளோ எக்கச்சக்கமான பூக்கள் இருக்கு பாருங்க. இதுவும் நம்ம வந்து அ போட்டு 1 மாசம் தான் ஆகுதுங்க விதைகள் போட்டு. ஒரு 3 விதைகள் போட்டேன். 2 விதைகள் தான் எப்பவுமே நம்ம 3 விதைகள் போட்டா 2 விதைகள் தான் முளைச்சு வருது. சூப்பரா முளைச்சு வந்து அவரைக்காய் பூக்கள் இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஸ்டெம்லயும் எவ்வளோ பூக்கள் இருக்கு பாருங்க. 2டே 2 செடி தான். அதிலயே இவ்வளோ பூக்கள் இருக்கு. ஸோ நம்ம அவரைக்காய் பறிக்கும்போது என்னன்னா, கரெக்ட்டா அவரைக்காய் மட்டும் பறிக்கணுங்க. அந்த ஸ்டெம்மெல்லாம் பிச்சு போடக்கூடாது. ஏன்னா மறுபடியும் அதில பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, நம்மளுடைய மாடி தோட்டத்தில புது வரவா இருக்கிற மூ மூக்குத்தி அவரை, இந்த வாட்டி மூக்குத்தி அவரையும் போட்டேங்க. இதுவும் போட்டு 1 மாசம் கிட்ட ஆகுது. சூப்பரா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பூக்களே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அது ஒரு வித்தியாசமான பூவா தெரியுதுங்க. இங்க பாருங்க, ஒரு ஸ்டெம் மாரி வந்துட்டு, அது மேல அந்த பூக்கள் வருது. மூக்குத்தி அவரை காய பார்த்துருப்பீங்க. பாருங்க இவ்ளோ அந்த பூக்கள் பூத்து முடிஞ்ச பிறகு கூட, மூடும்போது ரொம்ப அழகா இருக்கு. இதோட கலரும் ரொம்ப நல்லாருக்கும். இதோட சுவை எப்படி இருக்கும்னு தெரியல. ஏன்னா, இதுதான் முதல் நம்ம மாடி தோட்டத்தில மூக்குத்தி அவரைய ட்ரை பண்றாங்க. ரொம்ப ஈஸியா வளருதுங்க. அதனால எல்லாருமே இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூக்குத்தி அவரையுடைய பூக்கள் பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அது எவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் நமக்கு தெரியுது. அவ்வளோ அழகான ஒரு பூக்களா இருக்கு. கலரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுலயும் பல மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஆ இதையும் நம்ம ஈஸியா வளர்க்கலாம். ஒரு 30 நாள் தான் ஆகுது போட்டு. நல்லா வளர்ந்து அதோட இலைகளும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். முதல்ல வர இலைய பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்குங்க. மூக்குத்தி அவரைய இந்த தடவ நம்ம வந்து அ அறுவடை பண்ணி, அத சமைச்சு எப்படி இருக்கிறத பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க பாருங்க. நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. அது கூட ஒரு பீர்க்கங்காய் செடியும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குங்க. அடுத்தது நம்ம என்ன மூலிகை கீரை நான் சொன்னேன் பாருங்க. அது எந்த மூலிகை கீரைன்னா, அது வேற ஒண்ணும் இல்லங்க. ஆந்திரா பீப்பிள்லாம் சொல்ற கோங்குரா கீரை. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ புளிச்சக்கீரைன்னு சொல்றோம் பாருங்க. இங்கலாம் நம்ம புளிச்சக்கீரை சொல்றோம். அத தான் நான் விதைகள் போட போறேன். இதுவும் விதைகள் போட்டு 30 நாளே வளரக்கூடியது தான். ரொம்ப ரொம்ப சூப்பரா வளர்ந்து வந்திருக்கு. இந்த வாட்டி எல்லா கீரைகளுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கீரைய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, பல மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த கீரைய அடிக்கடி உணவுல சேர்க்கும்போது நமக்கு என்ன பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடியதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா சாப்பிடறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கிறது மட்டும் இல்லாம, மருத்துவ குணங்கள் நெறைய இருக்குங்க. இந்த கீரையில என்னென்ன சத்துக்கள் இருக்கு? புரோட்டீன் இருக்கு, கொழுப்பு இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு, பீட்டா கரோட்டின் அது ரொம்ப ரொம்ப கண்களுக்கு முக்கியமான ஒரு சத்து. அந்த சத்து இந்த கீரையில இருக்குங்க. இந்த கீரைய நம்ம அடிக்கடி உணவுல சேர்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வாஸ்குலர் பாதிப்பை தடுக்கிறது. வாஸ்குலர் பாதிப்புனா என்னன்னா, இரத்த குழாயில் ஏற்பட அடைப்புகள தடுக்குதுங்க. அதனால இதய கோளாறுகள் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபங்கஸ் நோய்க்கு நம்ம இது ஒரு தீர்வா கிடைக்குதுங்க. இதுல நல்ல ஆக்ஸிஜனேற்றம் இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதாங்க. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்முடைய சாதாரண செல்கள் வந்து என்ன ஆகும்? கேன்சர் செல்லா மாற்றக்கூடிய தன்மைக்கு பேரு தான் ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்க. அந்த மாரி தன்மை மாறாம இருக்கிறதுக்கு இந்த கீரைய நம்ம அடிக்கடி உணவுல சேர்க்கும்போது, நமக்கு அது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுக்கிறது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த மூலிகை என்னன்னா, ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கும்போது, அதாவது நமக்கு வந்து இரத்த சோகை ஏற்பட்டிருக்க பெண்களுக்கு மேக்ஸிமம் நம்ம பெண்களுக்கு தாங்க இந்த சோகை எப்பவுமே ஏற்படும். அதை தீர்க்கறதுக்கு இந்த கீரையை அடிக்கடி உணவுல சேர்க்கும்போது, அந்த ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும்? ரொம்ப சோர்வா இருப்போம், பலவீனம் ஆயிடுவோம், மூச்சுத்திணறல் கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சுத்திணறல் ஏற்படும். அப்புறம் வந்து முடி வந்து ரொம்ப கொட்ட ஆரம்பிக்குங்க. அந்த மாரி பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உணவுல அடிக்கடி இந்த புளிச்சக்கீரைய நம்ம சமையல்ல சேர்த்துக்கலாம். கடைசிலாவும் சேர்த்துக்கலாம். நாங்கலாம் கோங்குரா தொக்குன்னு சொல்லிட்டு போடுவோம். அந்த வீடியோவ நான் நம்மளோட சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையானது. அடுத்தது வந்து புளிச்சக்கீரையில என்னன்னா, கேலரிஸ் ரொம்ப கம்மியான 100 கிராம் புளிச்சக்கீரையில என்னன்னா, ஒரு 24% தான் கேலரிஸ் இருக்குங்க. அதனால வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த கீரைய நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கலாம். ஏன்னா, இது பசி உணர்வை கம்மி பண்ணி நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க.
அதுக்கப்புறம் இதில் வந்து பாலிஃபினால்கள் என்ன பண்ணுறது, அது ஒரு சத்து இருக்குது, பாலிஃபினால்கள் ஒரு சத்து இருக்குது. அது என்ன பண்ணும், உடல் பருமனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் என்னென்னா, மருத்துவ குணம் வாய்ந்த இந்த கீரையை அடிக்கடி உணவில் சேர்க்கும் போது என்னென்னா, கட்டிகள், அதாவது கட்டிகள்லாம் வந்தால் கூட பித்தத்தை போக்கக்கூடியது, கட்டிகளை கரைக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு உண்டுங்க. அடுத்தது விட்டமின் சி அதிகமாக உள்ளதால் இதில் என்னென்னா, தோல், நம்ம எலும்புகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது. முக்கியமான விஷயம், ரத்த ஓட்டத்தை சீராக்குது. எப்போவுமே ஒரு ரத்த ஓட்டம் சீராக இருக்கும்போது நோய் தாக்குதல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதனால் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக கிடைக்குது. இந்த கீரையை சுவைக்கு மட்டும் இல்லை, மருத்துவத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதனால தான் இதை மூலிகை கீரைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட பூக்கள் வந்து நமக்கு மருத்துவ குணங்கள் இருக்குங்க. எப்போவுமே புளிச்சக்கீரை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், நம்ம சாப்பிடக்கூடாது, நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அதாவது இந்த வெயில் காலத்தில் ஏற்படும் உஷ்ணம், அதை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த மூலிகை கீரையை, இந்த புளிச்சக்கீரையை அடிக்கடி நம்ம உணவில் சேர்க்கும்போது நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்குது. உஷ்ணத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் இருமல், சளி பிடிச்ச பிறகு இருமல் வரும் பாருங்க, அதுக்கு மருந்து கூட இந்த இதோட பூக்கள் இருந்து தயாரிக்கலாம். இந்த பூக்களோட சாறுகளை எடுத்து ஒரு 1/2 ஸ்பூனு, 2 சிட்டிகை நம்ம வந்து மிளகுத்தூளை சேர்த்து, அது கூட வந்து ஒரு தேன் கலந்து நாக்கில் தடவிட்டு 1 டம்ளர் வார்ம் வாட்டரில் குடிச்சிங்கன்னா இருமல் காணாம போயிடும் சொல்றாங்க. தனியா வந்துட்டு இருக்கு, இங்க பாருங்க. இல்லைங்க, அடியில் இருக்குங்க, பாரு, ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் பாருங்க. நம்ம மஞ்சள் பூசணி ஐயோ ரெடி ஆயிடுச்சு, சூப்பர் ஹார்வெஸ்ட்க்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம இந்த கூடையில் வச்சுப்போம். செமையாக ரெடியாக இருக்குது. இந்த மஞ்சள் பூசணியை பற்றி பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.